இயேசு நல்லவர். அல்லேலூயா. இந்த ராத்திரி உங்கள் இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை அறிகிறவர் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. நம்ம ஒரு மனுஷ சத்தம் கேட்க இங்க வரல. இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பிஎஸ் சிஸ்டம், இவ்வளவு ஆடியோ சிஸ்டம், இவ்வளவு ஆமீன் ஸ்தோத்திரம் ஒலி பரப்புற விஷயங்கள் எல்லாம் வைத்து இன்னைக்கு ராத்திரி இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறோம்னா சும்மா ஒன்று நம்ம வரல. சத்தமாக சொல்லுங்க பார்க்க. நம்ம வந்திருக்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். லட்சங்கள் கூடுகிற இடத்தில் இயேசு இல்லை, ஆனால் இந்த ராத்திரி இயேசு இங்கே இருக்கிறார். கைத்தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். லட்சங்கள் கூடி செத்து மடிகிறார்கள், ஆனால் இந்த ராத்திரி ஜீவன் கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசு வந்திருக்கிறாரா? இயேசு வந்தா அற்புதம் நடக்கும். இயேசு வந்தா நம்ம இருதயத்தில் என்ன மறைஞ்சிருக்கிறோ, நம்ம என்ன தேவையோட இருக்கிறோமோ அதை அவர் வெளிப்படுத்துவார். அல்ல சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஹாலை விட்டு நீங்க வெளியே போக முன்னாடி உங்களை அவர் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமா, நீங்க அவர் கணக்கில் இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளமா உங்களுக்கும் அவருக்குள் ஒரு பந்தத்தை இந்த ராத்திரி அவர் வெளிப்படுத்துவாராக. கமான், கைகளை தட்டுங்க பார்க்கலாம். எஸ் எஸ், கமான் கமான் கமான். தேங்க் யூ ஜீசஸ். நல்ல கையை தட்டு. இந்த ராத்திரி சில விடுதலைகள் இயேசுவின் நாமத்தில். ஓ பவர் ஆஃப் காட். இந்த இடம் முழுவதுமாக ஒரு அக்கினியுடைய ஆனல், ஒரு காற்று. எஸ் லார்ட், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நான் உடைந்த பாத்திரம், நான் நொறுங்கி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னால சாப்பாட கையில எடுத்தா சாப்பிட்டு இறக்க முடியல, நிம்மதியா தூங்க முடியல. ஐயோ, நான் உடைந்து போய் வந்திருக்கிறேன். இந்த கூடுகையினுடைய நடு பகுதியில் அமர்ந்திருக்கிற பிரிய தாயே, உன் கண்ணீரை காண்கிறவ, உன் உடைந்த இதயத்தை காண்கிறவ, இந்த ராத்திரி நான் பிரசங்கிக்கிற இயேசு இதா உன் பக்கத்தில். மகளே மகளே, உன்னை எல்லாரும் வேதனைப்படுத்தலாம், இந்த ராத்திரி உன்னை ஆறுதல்படுத்துகிறவ நான் இருக்கிறேன் சொல்லி இயேசு பக்கமாய் வந்திருக்கிறார். In the name of Jesus, பெற்றுக்கொள் தெய்வீக தொடுதலை. நீ சாகணும்னு இயேசு நினைக்கல, அப்படியா நீ நினைக்கிற? உன் பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல முடிவே இல்லைன்னு நினைக்கிறியா? நோ. இந்த 8வது ராத்திரி உன்னுடைய ராத்திரி. இந்த ராத்திரி உன் விடுதலைக்கான ராத்திரி. இன்னைக்கு நீ வீட்டை போய் திறக்கும்ப ஒரு அந்தகாரம் விலகி ஒரு வெளிச்சம் வீட்டுக்குள்ள இருப்பதை நீ பார்ப்பாய். இதுவரைக்கும் அந்தரிஷம் வீட்டுக்குள்ள இல்ல. நான் பிரசங்கிக்கிற இயேசு எனக்காக இந்த ராத்திரி அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்காக ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். Yes Lord, in the name of Jesus. தகப்பனே, உம்மை நான் நன்றியோட துதிக்கிறேன். இந்த ராத்திரி தாளக்கமலையில சில கிரியைகள் வெளிப்படுத்துவதற்காக தெய்வம் தம்முடைய தூதன்மாருக்கு பணிவிடையாவைகளுக்கு கட்டளையிடுவீராக. உலகில் மெழுகு போ உருகுதன் நெஞ்சம், மலையாதுன் தீருவடி வணங்கினேன் தஞ்சம், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தீபத்தை தேடாமல் பிழைப்பேனோ. என்ன விட்டா நான் சத்தமா அழுதுடுவேன். நான் என்ன அமைதியா விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், கதறி அழுதுடுவேன். நான் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். ஏதோ சிரிக்கிறேன், பேசுறேன்,
பட் என் இதயத்துக்குள்ள இருக்கிற காரியத்தை நான் பேச ஆரம்பிச்சேன்னா அழுதுதான் என்னுடைய நேரத்தை போக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சில உடைஞ்ச இதயங்களை இந்த ராத்திரி ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். நீங்க எந்த விஷயத்துக்காக உடைஞ்சு அழுறீங்களோ இந்த 8வது ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், உலகில் மெழுகு உருகுவது போல நீ உருகி கொண்டிருக்கிறாய். இந்த ராத்திரி நீ உடைந்து உருகி கொண்டிருக்கிற நிலைமையே அறிகிற இயேசு சொல்லுகிறார், மகளே நீ பயப்படாத, எண்ணி சொல்றேன், 3 மாசம் பொறுத்துக்கோ, உன் ஜீவிதத்திற்கு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு சில புது வழிகளை திறந்து ஒன்னா வெக்கப்பட்ட இடத்துல நீ 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 அவமானப்படுகிற, நீ வேதனைப்படுகிற ஸ்தானத்துல சில வழிகளை உனக்கு நான் திறப்பேன். நோ நோ நோ, எஸ் எஸ் எஸ், அந்த நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போட்டுரு, சில பாசிட்டிவான காரியங்களை திங்க் பண்ண தொடங்கு. கர்த்தர் சொல்லுகிறா, வெட்கப்பட்ட உனக்கு, அவமானப்பட்ட உனக்கு சில வழிகளை திறந்து நான் உன்னோடு இருக்கிறவர் என்பதை உன் ஜனங்கள் நடுவில் நான் நிரூபிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம் நடுவாக வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இடத்தை நிரப்பி இருக்கிறது. அவர் உங்கள் இதயங்களை நன்கு அறிந்தவராக உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இன்று இரவு நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு புது பலத்தோடு போக போறீங்க. உங்க கூட சப்போர்ட்டுக்காக ஒரு ஆள் இருந்தா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி உங்க பக்கத்தில் இயேசு இருப்பதையும் உங்களுக்காக அவர் கிரியை நடப்பிப்பதையும் நீங்கள் உணர்வீர்கள், அறிவீர்கள். ஹல்லேலூயா, thank you Father God. தொடர்ந்து நீ பேசுவதற்காக நன்றி. வாசித்த வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு சொன்னார், நான் பூமியின் மேல் என்ன போட வந்தேன்? அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் இயேசு பூமி மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா நம்முடைய எண்ணங்களும் திங்கிங் எல்லாம் எப்படின்னா, அவர் ஒரு பெரிய தட்டு நிறைய அக்கினியை கொண்டு வந்து இந்த பூமி மேல விதைக்க வந்தார் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு எதை ரேகப்படுத்துறாரு, இல்லை எதை அவர் மையப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்ட்டு ஒரே ஒரு வேத வசனத்தை ஆதாரமா வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். Book of Jeremiah chapter 23 verse 29. என் வார்த்தை அக்கினியை போலும், என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா. இப்ப சொல்லுங்க, அவர் அக்கினியை போட வந்தேன் சொல்லும் போது எதை அவர் மையப்படுத்துகிறார்னா தம்முடைய வார்த்தையை. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் வார்த்தை எப்படி இருக்குதுங்க? அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போலும் இருக்கிறது. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1, வார்த்தை அக்கினியாய். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், நான் அதை எப்படி உங்களுக்கு விளக்க விரும்புறேன்னா, ஒரு அக்கினிய தூக்கி போட்டாச்சுன்னா அது 10 நிமிஷம் தாண்டி தான் எரியும்,
1 hour தாண்டி தான் எரியும்னு கிடையாது. அக்கினி எதை செய்தாலும் எப்படி பண்ணும்? சடன் உடனே தூக்கி இப்ப வைக்க பந்த மேல அக்கினியை போட்டாச்சுன்னா லேட் எல்லாம் கிடையாது. அது உடனே என்ன செய்யும்? கிரியை செய்யும். சரிதானே? உடனே எரியும். அப்படிதானே? உங்க சேலைக்கு மேல உங்க சுடிதார் மேல ஒரு சின்ன பட்டாசு வெடிக்கும் போது வருகிற ஒரு நெருப்பு துண்டு வந்து விழுந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா பார்த்து தான் ஓட்ட விழுமா? பொறுமையா பார்த்து கொஞ்சம் பொறுமையா ஓட்ட விழட்டும் இருக்குமா? பட்ட உடனே பட்டுன்னு தெரிஞ்சு ஓட்ட விழுந்துடும். சரிதானே? அப்படிதானே? அப்படின்னா அக்கினி சடனா ரியாக்ஷன் பண்ணும். சரிதானே? சேம் என் வார்த்தையை அக்கினியை போல போடுறேன்னா வார்த்தை லேட்டா கிடையாது. டு நைட், இந்த ராத்திரி 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 இந்த ராத்திரி அக்கினி சடன் ரியாக்ஷன் பண்ற மாதிரி அவருடைய வார்த்தை பட்ட உடனே தொட்ட உடனே சௌக்கியம். எஸ், அந்த வார்த்தை உனக்குள் வெளிப்படும் போது விடுதலை. விசுவாசிச்ச கையை தட்டு. நீ கையை தட்டுனா வீட்டுக்கு போக முன்னாடி நீ அக்கினி பட்டா எப்படி ரியாக்ஷன் வருமோ இந்த ராத்திரி வார்த்தை வெளிப்படும் போது 8வது ராத்திரி இந்த உபவாசத்துடைய விடுதலையுடைய ராத்திரி. கமான் 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 கமான். அது அக்கினியாய் இன்னைக்கு ராத்திரி வார்த்தையை அக்கினியாய் எரிந்து கொண்டிருக்கிறாரு. அதை போட வந்திருக்கிறாரு. அது இன்னைக்கு இப்போமே நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அக்கினியாகிய வார்த்தை உன் மேல விழும்போது நீ ஒரு விடுதலை அனுபவிப்பாய். ஹalleluya ஹalleluya. அப்ப வார்த்தை நாளைக்கெல்லாம் விடுதலையை கொண்டு வரும். அது உன் பக்கத்துல வரும்போது அக்கினி உடனே ரியாக்ட் பண்ற மாதிரி தான் பூமி மேல வார்த்தை எப்படி போடுறாருன்னா அக்கினியா எப்படி போடுறாருங்க? என் வார்த்தை எப்படி இருக்குதா? அக்கினியை போலோ கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா. இந்த ராத்திரி அவருடைய வார்த்தைய அவர் நம் நடுவில் எப்படி போடுறாருன்னா அக்கினியாய். அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு ஏற்றுக்கொண்டா இப்பவுமே விடுதலை. அந்த வார்த்தைக்கு உங்க இதயத்தை திறந்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக. ஹalleluya. கை அடிச்சு ஒன்று தெய்வத்தை மகிமைப்படுத்தலாமா? சக்தியோட நல்ல கை அடிச்சு சக்தியோட. கை அடிக்கும் போது ஒரு நெருப்பு பட்ட மாதிரி ஒரு சூடு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அது ஒரு அடையாளமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. Power of God. ஏதோ வந்தோம் ஏதோ கேட்டோன்னு போக கூடாதுப்பா. இந்த ராத்திரி இந்த வார்த்தை வெளிப்படும் போது அது அக்கினினா உண்மையாகவே சரீரத்துல ஒரு சூடு இப்ப ஒரு ஃபயர் ஒரு அனல் உண்டாவதாக. சரி, இந்த அக்கினி அவர் வார்த்தையை தான் அக்கினியாக போட வந்தார். இந்த வார்த்தை அக்கினி எப்படி ஒரு கிரியை உடனே நடப்பிக்கிறதோ அதை போலவே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது உடனே ஒரு மாற்றம் நமக்குள் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த 8வது ராத்திரி அவர் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே, அந்த வார்த்தை ரொம்ப கனெக்டட் வேர்டு இல்லையா? அது இப்பொழுதே. நெருப்பு தான் என்ன செய்யும்? உடனே பிடிக்கும். ஆனா இப்பொழுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப அது சொல்றாரு, என் வார்த்தையை அக்கினியை போலும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு ராத்திரி அந்த வார்த்தையை வியாதியை குணமாக்கும் நம்பினா கை தூக்கி ஒரு சத்தம் ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், நீண்ட நாளா பலகீனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற தகப்பனே,
இன்னைக்கு ராத்திரி உங்க சரீரத்துக்குள்ளால ஒரு மாற்றத்தை ஏசப்பா 8வது ராத்திரி தருகிறார். என்னைக்கும் போல கிடையாது. இன்னைக்கு நீ நல்லா தூங்குவீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறது பலவீனத்துடைய போராட்டம் இந்த ராத்திரி உங்க சரீரத்தை விட்டு மாறுகிறது. விசுவாசித்த கையை தட்டுங்க, விசுவாசித்த கையை தட்டுங்க. இட்ஸ் a miracle working God. It's a miracle working God. இந்த ராத்திரி 8வது ராத்திரி அற்புதத்துடைய ராத்திரி. அல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சொல்ல போற ஒரே ஒரு செய்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதியை காண்பித்து நான் ஜெபித்து நிறைவு செய்ய ஆவியிலே உந்தப்படுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆவியானவர் இதயத்தை பாரப்படுத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தெய்வ மனிதர் தன் இதயத்துக்குள்ளாக பல விஷயங்களை முன் வச்சு இந்த ஜெப நாட்களில் சபையில் என் பிள்ளைகளுடைய வாழ்வில் சில விடுதலைகளும் சில கதவுகளும் திறக்கணும், வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்கணும், இந்த ஜெபங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரியாலிட்டியாக மாறணும். ஏதோ வந்தோம் 20 நாள் ஜெபம் பண்ணோம் போகணுன்னு இல்லாமல் இந்த ஜெப நாட்கள் உண்மையாகவே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாயிடுச்சுன்னு சொல்லணும். அப்படி பல எதிர்பார்ப்போடு கூட தாசன் பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபத்தை, அந்த இதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை கர்த்தர் அறிகிறார். இந்த நாட்கள் இதுவரை நீங்கள் உபவாசித்த உபவாசங்களைப் போல அல்ல. நீங்கள் இந்த சபை நடுவாக எழுந்து நின்று ஆமீன் நீங்கள் சொல்லத்தக்க விதத்தில் சில மகத்துவமான கிரியைகளை இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்க, சத்தமாக சொல்லுங்க பார்க்க. தேங்க்யூ. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னாருன்னா, இந்த 8வது ராத்திரி அந்த அக்கினி இங்க என்ன செய்யணும்னு விரும்புறாரு? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அக்கினி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை நடப்பிக்க போகிறது? வேகமா ஒரு வேத பகுதியை நான் காண்பிக்கிறேன். அந்த வேத பகுதியிலிருந்தே 1-2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி, அக்கினி நம்முடைய வாழ்க்கையில வருமானால், அந்த வார்த்தை என் வாழ்விலே வருமானால் என் வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு 5 காரியத்தை வேகமா உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவேன். நான் சுத்தி வளைச்சு வரும்ப என்னத்தையோ சொல்ல போற மாதிரி தோணும், ஆனா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதிலும் உங்களுடைய போதகர் ஒரு பெரிய பண்டிதர். ஆமீன், சோத்திரம், ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றது? ஆனாலும் எளிமையா ஒரு 5 காரியத்தை சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவர் எல்லாரும் சார் சார் அப்படி சார், அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே அவர் வாத்தியார். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆமீன், சோத்திரம். ஒரு வேத வசனம் அப்படி திருப்புங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தோடு வாசிங்க. வெரி சாரி, என்னுடைய தப்பு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். No. 1 ராஜாக்கள் 18:19 வாசிங்க. தேங்க்யூ. லிசன், நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், சிம்பிளா சொல்லி ஜெபம் பண்ணிடுவேன். கவனிங்க. ஆமென். ஆகாப் என்ற ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். யாருங்க? ஆகாப் என்கிற ராஜா. அந்த ராஜாவுடைய நாட்களில் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தார். சரியா? ஆகாப் ராஜாவாக இருக்கும்போது எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். இந்த ஆகாப் எப்பவுமே இந்த தீர்க்கதரிசியை குடத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பார், டார்ச்சரிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவருக்கும் அவருக்கும் ஒத்தே போகாது. ஏன்னா ஆகாப் அந்நிய தெய்வத்தை
வணங்குறவர், எலியா ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறவர். இவர் ஜீவன் உள்ள தேவனுக்காக பயங்கரமா பக்தியா இருக்காரு. அவர் சைடு பக்தியா இருக்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மோதிக்குவாங்க. ஒரு நாள் எலியா சொன்னாரு, தப்பார்த்துவோ, நீ வழிபடுகிற தேவன் உண்மையா இல்ல நான் வழிபடுகிறவர் ஆராதிக்கிறவர் உண்மையா? நம்ம ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னாரு. நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். அவனும் என்ன பண்ணிட்டான்னா ஓகேன்னு சொல்லிட்டான். இப்ப போட்டியை டிசைட் பண்ணது யாருன்னா, முடிவு பண்றது யாருன்னா எலியா தான் முடிவு பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இத பாத்துக்கோ, கர்மேல் மலை மேல நம்ம போலாம். ஒரு மலைக்கு மேல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அடுப்பு மாதிரி பலிபீடம் அப்படி கட்டி அது மேல ஒரு காளைய நம்ம என்ன பண்ணணும், வெட்டி வைக்கணும். வச்சுட்டு நீ ஒண்ணு பண்ணணும், நானும் ஒண்ணு பண்ணுவேன். ரெண்டு பேரும் ரெண்டு பலிபீடத்தை கட்டுறோம். ரெண்டு காளை என்ன பண்றோம், கசாப் பண்ணி வைக்கிறோம். மண்ணெண்ணெய் ஊற்றக்கூடாது, பெட்ரோல் ஊற்றக்கூடாது, தீப்பெட்டி கொண்டு வரக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. நீ உன் தெய்வத்தை கூப்பிடணும். உங்க தெய்வம் அக்கினியை இறக்கி அதை என்ன பண்ணணும், சாப்பிட்டுட்டு போகணும். அதை சாப்பிட்டுட்டு பட்சித்துட்டு போயிடணும். எந்த தெய்வம் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பட்சிக்குதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். ஒத்துக்கிறியா அப்படின்னு அவன் ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ ஆகாப் ராஜா அவங்க ஊர்ல இருந்த மந்திரவாதிகள் யாருங்க, இந்த ஜீவம்பா விளையாட்டுல ஜீவாங்க இல்லையா, இந்த மாதிரி லோக்கல் கேஸுகள்ல ஒரு 450 பேர். அப்புறம் இந்த ராத்திரி அவங்கள ஒரு 400 பேர். மொத்தத்துல இந்த தீர்க்கதரிசிகள், மன்னிய தெய்வத்துடைய தீர்க்கதரிசிகள் 450 பிளஸ் 400 850 பேர். அவங்க ஆட்கள் 850 பேர் நின்னுட்டு சகல ஜனங்களும் எல்லாரும் கூடி நிற்கும் போது அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க தெய்வத்தை சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க தெய்வத்துக்கு பேர் உங்களுக்கு தெரியாது இல்ல, நமக்கும் தெரியாதுதான். ஆமா, அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. எவ்வளவு பேர் இருக்குங்க? ஆமா, வெளியே போய் சொல்லிடாதீங்க, அப்படி மெதுவா சொல்லிட்டு அப்படி இருங்க. ஆமா, ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சொன்னா கூட அவ்வளவு பேர் என்ன முடியாது, சொல்ல முடியாது. ஆனாலும் சொல்லிட்டானுங்க. ஆனாலும் எல்லாம் சேர்ந்து 5 நாள் தான் பைபிளை படிச்சு முடிக்கிறாங்கல்ல, அவனை ஒரு நாள் கூட்டிருப்பா நல்லா இருக்கும். ஒரு லட்சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. பட்சித்துட்டு போவோம். நம்ம ஆட்கள் இலையும் போட்டு சோரம் போட்டு உட்காந்துருவாங்க செத்தவங்களுக்கு முன்னாடி தின்னுட்டு போறதுக்கு. இப்போ தெரியல, நம்ம ஆட்கள் அந்த 5 நாள் தோத்திரம் கூட்ட அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து வச்சு இல்லை பண்ணுவாங்க இல்லையா, ஒரு இலையும் போட்டு வச்சுட்டு வடையும் சுட்டு வச்சுட்டு அவரை தின்னுட்டு போறாருன்னு காக்கா தின்னுட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அவன் மாதிரி இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கூக்கவெளி இங்க ஒரு சாணம் வரல. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டோம், எந்த தெய்வமும் அவங்களுக்கு பதில் கொடுக்கல. எலியா சொல்றாரு, கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டு பாருங்க. ஒருவேளை அவரு முந்தின நாள் நைட் ஷோ எதுவும் போயிட்டு தூங்கிட்டு இருப்பாரா இருக்கும், சும்மா சத்தமா கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றாரு, கிண்டல் பண்றாரு. வசனம் அப்படி சொல்லியிருக்கோம். அவரு நிறைய விஷயம்லாம் சொல்றாரு. எலியா சொல்றாரு, சத்தம் போட்டு கூப்பிட்டு பாருங்கடே. அவர் மற்ற எங்கேயாவது மீன் என்ன வேண்ட போயிருப்பாரு, கிழங்கு என்ன வேண்ட போயிருப்பாரு. யாரு? உங்க தெய்வம். மீனை கிழங்கு வாங்க போயிருப்பாரு, அல்ல ஏதாவது ஜோலியான போயிருப்பாரு. நீங்க நல்லா என்ன செய்யுங்க, உரத்த சத்தமா கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. வாசிங்க 28வது வசனம் வாசிங்க. புரியுதா உங்களுக்கு? தங்கள் வழக்கத்தின்படி அவனுக்கு சுவாலியே எதியா, என்ன சுவாலி? அவனுக்கு சுவாலியே உடம்புக்கு வேலை ஒண்ணு நடக்காது. இல்ல சொல்லுங்க பார்க்கல. இது இன்னைக்கு நடக்கிறது இல்ல. பாதாள கரண்டிய முதுகுல போட்டு கொக்கைய போட்டு தூக்கிட்டு போவான்னு அன்னைக்கு நடந்தது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் இஞ்சோட்டு குத்து இஞ்சோட்டு எடுக்கிறது, அங்கோட்டு குத்து இங்கோட்டு குத்தி எடுக்க மாட்டானுங்களா? இத பாத்தீங்களா? அவங்களுக்கு நேக்க பாருங்க. இந்த ஓட்ட வழி விட்டு இந்த ஓட்ட வழி நீ உள்ள ஒண்ணும் இல்ல, உள்ள சாணம் ஒண்ணும் இல்ல, அதனால அழகா குத்தி இப்படி எடுத்துருவாங்க. நான் என்ன இங்க குத்தி எடுக்கல, உங்களுக்கு முடிஞ்சா எங்க குத்தி எடுக்கணும்?
நெஞ்சமலையில குத்தி எடுக்க வாப்போ ஒரே சொல்லுங்க பாருங்கல்ல, குத்த மாட்டாங்க. அவனுக்கு நல்லா தெரியும் இஞ்சோடு குத்துன அந்த எலும்பு கடலுடைய வழியா நான் நெஞ்ச குத்துவேன். புரியுது அவங்களுக்கு? மேக்காதான் செய்வாங்க. ஒரே சத்தமா சொல்லுங்க பாருங்க. பறவை காவாடி எடுத்து பார்த்தாங்க, அளவு குத்தி பார்த்தாங்க, கீறிட்டு ரத்தத்தை விட்டு பார்த்தாங்க. ஒரு வழியிலையும் ஒரு தெய்வம் என்ன கொடுக்கல, பதில் கொடுக்க. காலையில சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தாங்க, அவரு வரவே இல்லை. அப்ப மாலை நேரம் வந்துருச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்போ எலியா என்ன பண்றாரு? வாசிங்க, அதோடைய 29வது வசனம் வாசிங்க. சன்னதம்னா தெரியும் இல்லையா? இப்ப வருவாரு, அப்ப வருவாரு, இன்னும் வந்துட்டாரு. வந்தது சுங்காங்கடை கிட்ட சொல்லி வந்தாச்சு, பழையாடி உள்ள வந்தாச்சு சொல்லி சொல்லி சன்னதம் சொல்லிட்டே இருக்கானு. உங்களுக்கு தெரியும் இல்லையா சன்னதம் சொல்றது? வர்றவங்க இன்னும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு வந்திருக்க சுங்காங்கடையா இருக்கும். இவனு நல்லா சொல்லி சொல்லி வாசிங்க. வண்டிக்கு அங்க வண்டி வந்தா இல்ல சவுண்ட் கேட்கும். ஆள் உண்டைங்களா சவுண்ட் தரும். கண்ணு இருந்தா எல்லாம் தேக்க கவனிப்பாங்க. பாருங்க, உங்களுக்கு ஜுவாலியில நிறுத்திட்டு இப்ப என்ன கிட்ட பாருங்க. நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் காட்டு கூட்டுனதெல்லாம் மதி. கள்ளஞ்சொல்லி இன்னா வாராரு, அண்ணா வாராரு, இன்னா வாரா, அண்ணா வாராருன்னு சொன்னதெல்லாம் மதி. உங்க வேலையை நிறுத்துங்க, இப்ப நான் பண்ண போறேன். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். சோ சாயங்காலம் ஆயிடுச்சா, இப்ப எலியா தொடங்குறாரு ஜோலிய. வாசிங்க அதோட அடுத்த வசனம், அதனுடைய 30வது வசனம் வாசிங்க. தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். நிற்பாட்டுங்க, ஒரு விஷயம் கவனிங்க. எலியா என்ன பண்றாருன்னா, புதுசா பலிபீடம் கட்டல. ஆல்ரெடி அங்க ஒரு பலிபீடம் இருந்துச்சு. என்ன பலிபீடம்னா, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தக்கூடிய ஒரு பலிபீடம் அங்க இருந்துச்சு. ஆனா அந்த பலிபீடத்துல பலி செலுத்தாம அது உடைஞ்சு கிடந்துச்சு. அப்ப எலியா என்ன பண்றாருன்னா, அதை செப்பனிடுகிறார். என்ன பண்றாருங்க? இப்பதான் வரேன் உபவாச கூட்டத்துக்கு. உபவாச கூட்டம் என்பது செப்பனிடுகிற கூட்டம். என்ன கூட்டம்? என்ன செப்பனிடுகிற கூட்டம்னா, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி ரட்சிக்கப்பட்ட போது அப்படி தீவிர ஃபயரா இருந்து, ஆலயம் ஆண்டவருடைய காரியம்னு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்து, அவன் வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆவியில நிரம்புறது, கத்தரு கொடுக்கிறது, இப்படி பயங்கரமா கத்தருக்காக இருந்தவங்க இப்ப எல்லாம் இழந்து உடைஞ்சு கிடக்கு. எல்லாம் இழந்து எப்படி கிடக்கு? உடைஞ்சு கிடக்கு. பைபிள் கையில எடுப்பு இல்ல, முழங்காடு போடுற ஜோலியே இல்ல. கூட்டத்துக்கு வரும் பாட்டு. எங்க வரும்? கூட்டத்துக்கு வரும். பாட்டும் பாடு மயக்க கொடுத்தா முழுங்கவும் செய்யும். ஆனா வீட்டுல போனா கையில பைபிள் எடுப்பு இல்ல, முழங்கால் போட்டு ஜெபம் இல்ல. இங்க பாடி வீட்டு போன கேட்பணும், நல்லா அங்க பாடிய வீட்டுல என்ன பண்ணிய? ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல. வீட்டுல போன கேட்பாங்க, அங்க இருந்து பயங்கர ஆவில நிரம்பின. இங்க என்ன சாணம் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு, எல்லாம் தகர்ந்து கிடக்கு. எல்லாம் பயத வாசிப்பு இல்ல, ஜெபம் இல்ல, ஆராதனை இல்ல, ஆவியில நிரம்புறது இல்ல, வெளிப்பாடு இல்ல. முன்னாடி எல்லாம் அவர் அங்க கால் தட்டி விழுந்தோடனே சொல்லுவாங்க, அன்னையே ஆண்டனை காட்டினாரு. இப்ப ஒண்ணும் காட்ட இல்ல, இப்ப ஒண்ணும் காட்ட இல்ல. வெளிப்பாடு இல்ல, தரிசனம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, உடைஞ்சு கிடக்கு. ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டிய பலிபீடம் எப்படி கிடக்கு? எப்படி கிடக்கு? உடைஞ்சு கிடக்கு. இப்ப நான் சொல்லட்டுமா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தே சொன்னார்ல, எங்க தெரியுமா போடுவாரு? செப்பனிடப்பட்ட பலிபீடத்துலதான் அக்கினியை போடுவாரு. கையை தட்டி கத்தரை சோத்திர பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஜீசஸ். கவனிங்க, அப்ப அக்கினியை போட வந்தேன்னு சொல்றவரு வெந்தவனுக்கும் வேகாதவனுக்கும் நஞ்சு தின்னு நானு தூங்கினவனுக்கு மேல எல்லாம் போட மாட்டாரு. வெந்தவனும் வேகாதவனும்
நஞ்சு தின்னவனும் நானும் தூங்கினவனுக்கும் கிடையாது. என்னது? அக்கினி. யாருடைய வாழ்க்கை செப்பனிடப்படுகிறதோ, இந்த 8வது ராத்திரி யாருடைய ஜீவிதம் கிறிஸ்து பக்கம் திருப்பப்படுகிறதோ, இந்த ராத்திரி யார் எனக்கு இயேசு வேணும்னு சொல்றாங்களோ, யார் இந்த ராத்திரி நான் இயேசுவோட நெருங்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாருடைய வாழ்வு செப்பனிடப்பட ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ, யாருடைய வாழ்வு இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ, எந்த பலிபீடம் செப்பனிடப்படுகிறதோ அந்த பலிபீடத்தின் மேல 8வது ராத்திரி அக்கினியை போடுவாரு. அது நாளை கல்ல, அது 8வது ராத்திரி பற்றி பிடிப்பதாக. உடமன சம்பன ரியபல கத்துனமலவ. இந்த ராத்திரி ஓ இதயத்தை திறந்து என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீ ஒப்பு கொடுத்தா, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட ஒப்பு கொடுத்தா, அந்த பலிபீடத்தில் இந்த ராத்திரி எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அந்த அக்கினி இன்னைக்கு இந்த சபைக்குள்ளால, இந்த ஐபிசி கில்கால் பிரேயர் ஹவுஸுக்குள்ளால அக்கினி இறங்குவதாக. 21 நாள் உபவாச கூட்டம் பலிபீடம் செப்பனிடப்படுவதற்கு. வாலிப பிள்ளைங்கள்லாம் ஒன்று இயேசு கிட்ட வரணும். எங்க பிள்ளைங்கள்லாம் நல்ல கையை தட்டி ஆராதிக்கணும். எங்க பிள்ளைங்கள்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எங்க பிள்ளைங்கள்லாம் ஆவியில நிரம்பணும். என் சபை ஒரு தீயா மாறணும். என் ஜனங்கள் எல்லாம் அனலா மாறணும். இந்த சபைக்குள்ளால ஒரு மாற்றம் வரணும். இவங்க எல்லாம் இயேசுவுக்கு வைராக்கியமா எழும்பணும். இவங்க எல்லாம் ஒரு சாட்சியா நிக்கணும். இந்த ராத்திரி 8வது ராத்திரி நாம கத்த பலிபீடத்தை செப்பனிட்டோம். அக்கினி இறங்கும். ஊழிய ஸ்திதி மாறும். சபையின் நிலைமைகள் மாறும். ஆண்டவர் சில மாற்றத்தை தர விரும்புகிறார். சபையினுடைய நிலைமைகளில் மாற்றம், ஆராதனை ஸ்தலத்தில் ஒரு மாற்றம், இந்த கூடாரத்தில் ஒரு மாற்றம், ஊழியத்தில் ஒரு மாற்றம், ஒரு பெருக்கம். இந்த உவாசத்தோடு கூட சபையின் ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம். Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றார், உள்ளே இருந்து நான் வெளியே கொண்டு வருவோம் பாஸ்டர். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. பள்ளத்துல இருந்து மேட்டில தூக்குற ஒரு அனுபவத்தை ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். Hallelujah. மாற்றங்கள் சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டு அக்கினி இறங்கும் போது, அக்கினி இறங்கும் போது மறைந்திருக்கல்ல, மறைந்திருக்கல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ மறைந்திருந்தது போதும், உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன். ஊழியத்தை வெளியே கொண்டு வர போகிறேன். சபையை வெளியே கொண்டு வர போகிறேன். வா கிருபா, 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 தேவ கிருபை. பலிபீடம் செப்பனிடப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை செப்பனிடப்படணும். பழுதுகள் மாறணும். உடைஞ்ச அனுபவங்கள் மாறணும். தூரமாய் போன அனுபவங்கள் மாறணும். விட்டதை ஒன்று பிடிக்கணும். இதெல்லாம் ஒன்று விட்டோமோ, ஊழியத்தில் ஏதாவது பகுதியில் ஏதாவது தோள் கொடுத்து இருந்த அனுபவத்தை விட்டு தூரமாக இருந்தீங்கன்னா, இனி ஒன்று மடங்கி ஆண்டவரோட நெருங்கி வரணும். கர்த்தருக்காக செய்த சில காரியங்களை மறந்திருந்தா அதை மீண்டும் செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் செப்பனிடப்படுதல். யாரையும் பார்க்காதீங்க, எவனையும் பார்க்காதீங்க, எவளையும் பார்க்காதீங்க. உங்க மனசுல கர்த்தர் கொடுத்த பாரத்தை செய்து நிறைவேற்ற இந்த ராத்திரி செப்பனிடப்படணும்னு கர்த்தர் சொல்றாரு. நீ வேற யாரையும் பார்த்து ஒதுங்காத, எவனையும் பார்த்து ஒதுங்கிறாத. பலிபீடம் செப்பனிடப்படணும். அக்கினி இறங்கணும். ஹா 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 ரபல கத்தரபல கத்துரமன கத்திரபல சம்பல. எஸ்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா பண்ணிட்டார், சரி பண்ணார். சரி பண்ணி அதுல 12 கற்களை வச்சார். நம்ம வார்ப்பெடுப்புக்கு எத்தனை கல் வைப்பாங்க? 3 4 இல்லையா? 3 4 கல்லை வச்சு வார்ப்பெடுப்பு கட்டுவாங்க. அங்க பலிபீடத்துக்கு எத்தனை கல் வச்சாராம்? 12 கல். 12 கோத்திரத்துக்குடைய அடையாளமாக 12 கல். அப்போ நம்ம வார்ப்பெடுப்பை விட ஒரு 5-6 பங்கு பெருசா இருந்திருக்கும் போல இல்லையா? இல்ல 12 கல் வைக்கணும் இங்கே. ஆமா, 12 கல்லை வச்சு ஒரு பெரிய வார்ப்பெடுப்பு மாதிரி ஒன்ன கட்டினார். யாரு? எலியா. என்ன விரவு வச்சாரோ தெரியாது, மாமரோ பெலாவரவோ என்னத்தையோ ஒரு விரவை கீறி பொழந்தங்க வச்சார். விரவெல்லாம் இந்த பலிபீடத்து மேல அடுக்குனார். விரவு தெரியுமா உங்களுக்கு? விரவு விரவு தெரியுமா? விரவு தெரியும் இல்லை? இப்போ ஆமா, இப்போ இனி அடுத்த தலைமுறைக்கு விரவு ஒன்றும் தெரியாது, விரவு ஒன்றும் தெரியாது. பண்டு ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பேச்சுவார்த்தை நடந்து தொடங்குச்சுனாலே முதல்ல விறகு கிராக்கு நடக்கும். என்ன வேலை நடக்கும்? புதுசாக கட்டி கொடுக்கக்கூடிய குட்டிக்கு என்ன வேலை தெரியுமா? வெயிலில் விறகு பறக்கி இடணும், அந்திக்கு விறகு பறக்கி எடுக்கணும். பல விறகு பறக்கி பவல விறகு பறக்கி வெயிலில் இடணும். மேகம் கார்மேகம் சூழும்ப பறக்கி அடுக்கணும். மீண்டும் கார்மேகம் மாறி வெயில் வந்தா முன்னாடி வர வரைக்கும் போடுவேன்னு சொன்னா பின்னும் இறக்கி போடணும், பின்னும் பறக்கி போடணும். அந்த யௌம்ப பறக்கி அடுக்கி இருக்கணும். யாரு? கல்யாண பண்ணு. இன்னைக்கு அப்போ மாப்பிள்ள பார்த்தாச்சங்கி இவ்வளோ கையில் பிடிச்ச முடியாது. அவ்வளவுக்கு பின்ன சோற வாரி கொடுத்தா மிளங்கு வாழ்வாள். இப்ப வரவும் இல்லை, பறக்க அடுக்கும் இல்லை. வேணுமெங்கி நீங்க கட்டளை பிடிங்கி வித்தாலும் சரி, எனக்கு தெரியும் என்ன கட்டி கொடுங்கன்னு. நீ கட்டளை பிடிங்கி வித்தாலும் சரி, வீட்டை வித்தாலும் சரி, லோன் இட்டாலும் சரி, கிட்டினிய வேணுமெங்கி வித்து என்ன கட்டி அங்க கொடு, நான் போறேன். இல்ல சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எலியா ஏதோ விறகுகிரி உணர்த்திருக்காரு போல. எலியா விறகுகிரி உணர்த்தி ஓட்ட அடுக்கு, அடுப்பு மேல விறகு அடுக்கி அதுக்கு மேல ரொம்ப அழகா ஒரு காளைய சந்து சந்தாக அப்படிங்க ஒரு காளை எப்படி வெட்டி வச்சாருங்களே. 33வது வசனம் வாசிங்க. சந்து சந்தாகனா உங்களுக்கு புரியுதாங்க? ஆமா, சந்து சந்தாகனா மூளை தனிய, காது தனிய, மூக்கு தனிய, வாய் தனிய, நாக்கு தனிய, ஈரகுல தனிய, குடல் தனிய, கிட்னி தனிய, லிவர் தனிய, கை தனிய, காலு தனிய, கொத்தி நுரைக்கி அங்க வச்சாரு. நான் கொத்தி நுரைக்க போடுவேன்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? நம்ம ஆளுக்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்களோட பேச்சு அது ஸ்டைலு தான். ஓ, கொத்தி நுரைக்கி போடுவேன். என்ன அது எலியாத அன்னைக்கு செய்திருக்காரு, கொத்தி நுரைக்கி. ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்க. ஒரு காளைய எழுத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கு. எழுத்து நடையில சந்து சந்தான்னு எழுதியிருக்கு. நம்ம பாசையில சொன்னா கொத்தி நுரைக்கி அங்க வச்சாரு. ஒரு காளைய நுரைக்கி வச்சாச்சு. வச்சிட்டு அடுத்து செய்த பருவாடியாக்கும் முக்கியமான பருவாடி. அவர் என்ன பண்ணார்னா, அந்த காளைய சந்து சந்தா வெட்டி வச்சுட்டு அந்த பலிபீடத்தை சுற்றிலும் ஒரு வாய்க்கால் வெட்டினாராம். என்னதுங்க வாய்க்கால்னா? உங்க அந்த அன்னையில ஒரு 70 சேனல் என்ன கிடக்குல்ல, நப்படுவாயில் ஒரு சின்ன அந்த சேனல் மாதிரி இல்ல, 2 படி நெல் விதைக்கக்கூடிய அளவுல ஒரு பெரிய வாய்க்கால், பெரிய வாய்க்கால். வாய்க்கால் வெட்டி போட்டுட்டு இப்ப பலிபீடம் ரெடி, காலை ரெடி, எல்லாம் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு எலியா செய்த வேலையை பாருங்க. 4 குடம் தண்ணியை கொண்டு ஊத்த சொன்னாரு. எத்தனை குடம் தண்ணிங்க? 34 வசனத்துல பின்பு அவன் பிற்பாடு நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து இந்த பலிபீடத்துக்கு மேல
நம்ம ஆக்குக்காரന്മാர்கிட்ட உணக்குன விறகு கொடுத்தாலே சாம்பார் சில நேரம் போச்சு போடுவாங்க, அவியலும் சில நேரம் போஞ்சங்க போகும். இவர் வெச்ச விறகு மேல வெள்ளம் கோரி ஊத்தியாரு. விறகெல்லாம் அடுக்கி காலையெல்லாம் வச்சுட்டு 4 குடம் தண்ணியை கொண்டு அதுக்கு மேல ஊற்றியாச்சு. மற்றவன் நின்று பார்த்துட்டு இருக்கான். ஆகா மற்ற அவனு பொட்ட என்ன செய்துட்டு இருக்கான், எப்படி என்ன செய்து வரவு மேல வெள்ளம் கோரி ஊத்துவார். எவர் அக்கினி இறங்குது, அக்கினியாக இறங்கணும், அக்கினி இறங்குக்கு வெள்ளம் கோரி ஊத்திய. எத்தனை குடம்? 4 குடம். 4 குடம் ஊத்துன உடனே அந்த 4 குடம் தண்ணி அந்த இறைச்சியும் வரவுமா சேர்ந்து குடிச்சு, இறைச்சியும் வரவுமா சேர்ந்து குடிச்சு. குடிச்சுமா குடிச்சாதான் குடிச்சு. பார்த்தாரு, வாய்க்கால பார்த்தாரு, வாய்க்கால வெள்ளமே வரல. சொன்னார் இன்னும் 4 குடம் ஊத்துனாரு, இன்னும் 4 குடம். 2வது 4 குடம் ஊத்தும்ப கொஞ்சம் நனையாதெல்லாம் இருக்குங்க, எல்லாம் நனைஞ்சு கரெக்டா குளிர்ந்து வெள்ளம் எல்லாம் கீழே இறங்குச்சு. இப்போ வாய்க்கால கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு. பார்த்தாரு இதுவும் பத்தாது, இன்னும் 4 குடம் ஊத்துனாரு. 3 டைம்ஸ் 4 4 12 குடம் தண்ணியை கொண்டு ஊத்தி விட்டாச்சு. இப்போ குளம் போல நிக்காங்க, குளம் போல நிக்குது. இப்ப எலிய பருவாடிய தொடங்குறாரு. அவனை காலிலிருந்து சாயங்காலம் வரையும் கூப்பிட்டும் என்ன வரல, பதிலும் வரல, அக்கினியும் வரல. ஆனா நமக்கு வாக்கு தத்தம் இருக்குது. நான் பூமியின் மேல அக்கினிய போட வந்தேன், வாக்கு தத்தம் இருக்குது இல்லையா, வசனம் இருக்கு இல்லையா. இப்ப எலிய என்ன பண்றாரு பாருங்க, வாசிங்க அதனுடைய 37வது வசனம் வாசிங்க. இப்ப எலியா ஒரு சுருக்கமான ஒரு ஜபத்தை பண்ணாரு. இவன் மாரெல்லாம் முட்டா பையில நின்றுட்டு இருக்கானுவா. இவனுக்கு முன்னாடி நீர்தான் உண்மையான தெய்வம்னு இவனு எல்லாரும் அறியத்தக்கதாக என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் சொல்லுற ஷார்ட்டா காரியமா ஒரு ஜபத்தை பண்ணாரு. ஷார்ட்டா காரியமா ஒரு ஜபத்தை பண்ணார். அதனாலதான் எலியாவின் ஜபம் கருத்துள்ள ஜபம். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவோட ஜபம் எப்படிப்பட்ட ஜபம்? கருத்தான ஜபத்தை பண்ணாரு. என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் அப்படின்னு ஒரு ஜபத்தை பண்ணாரு. என்ன நடந்துச்சு வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, ஒரு சத்தமா சொல்லுங்களேன். இப்ப கவனிங்க, நம்ம வாசித்த வசனத்துக்கு வந்துட்டோம். பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன். அக்கினி எது மேல போட வந்தாருன்னா செப்பனிடப்பட்ட பலிபீடத்தின் மேல. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். செப்பனிடப்பட்ட பலிபீடத்தின் மேல அக்கினி பூமியிலிருந்து வரல, சொர்க்கத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. பைபிள் சொல்லுகிறது வானத்திலிருந்து அக்கினி பலிபீடத்தின் மேல் இறங்கி வந்தது. இந்த ராத்திரி ஐ ப்ராஃபசைஸ், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவதற்கு தான் இந்த உபவாச கூட்டம். இந்த உபவாச கூட்டத்தில் உன்னை உற்சாகப்படுத்த அல்ல, உன்னை பரவசப்படுத்த அல்ல, உன் பலிபீடத்தில் ஒரு அக்கினி இறங்குகிறது. அது வானத்திலிருந்து அக்கினி பூமியின் மேல அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற கையை தட்டி ஆராதி. உன் வீட்டுக்குள் அக்கினி, உன் சபைக்குள் அக்கினி, உன் பலிபீடத்தில் அக்கினி, உன் வாழ்க்கையில் அக்கினி. இந்த ராத்திரி தேவன் உன்னை சந்திக்கிற ராத்திரி, கர்த்தர் உன்னை தொடுகிற ராத்திரி, விடுதலை அனுபவிக்கிற ராத்திரி, கைகள் அடிக்கும் போது ஆமென் ஹalleluya. அன்னைக்கு எலியாவின் பலிபீடத்தில் ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்குமானா, இந்த 8வது ராத்திரி ஐபிசி கில்கா பிரேயர் ஹவுஸ் மேல அந்த அக்கினி, அந்த சபையின் மேல, ஊழியத்தின் மேல, ஒரு குடும்பங்கள் மேல அக்கினி வானத்திலிருந்து இறங்குவதாக. ஹalleluya. என் மேல அந்த அக்கினி இறங்கணும், என் குடும்பத்து மேல இறங்கணும், என் சபை மேல அந்த அக்கினி இறங்கணும். அந்த அக்கினி வானத்திலிருந்து இறங்குற அக்கினி. அல்லேலூயா சொல்லுங்களேன். வானமன்னாவான் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவே
பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. அன்னைக்கு வான மன்னாவினால போஷித்து ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்னைக்கு வானத்தின் அக்கினியினால் நம்மை நிரப்ப போகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஏங்க இது சொற்பொழிவாற்ற இடம் கிடையாது. இது கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற இடம். இதுங்க வெறுமையா எதை சொல்லிட்டு போறதுக்கு அல்ல. இங்க என்ன பேசப்படுகிறதோ அது அபியாசப்படுத்தப்படும். இங்க என்ன சொல்லப்படுகிறதோ அது வாழ்க்கையில நடக்கும். இந்த ராத்திரி I prophesize you, உங்க மேல ஒரு அக்கினி ராத்திரி இறங்கி வரும். அது உன் ஜீவிதத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். இந்த நாள் முதல் உன் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீ ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிப்பாய். சரி, வேகமா 1-2 நிமிஷத்துல நான் சில நிமிஷத்துல முடிச்சிடுவேன். கவனிங்க, இந்த வானத்திலிருந்து அக்கினி நம்ம மேல இறங்கி வருமானால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் சம்பவிக்கும்? என்னென்ன மாற்றம் சம்பவிக்கும்? 5 காரியம் சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா? 5 காரியம். வசனத்தை வாசிங்க, வாசித்த அதே வசனத்தை வாசிங்க. அதோட 38வது வசனம். நம்பர் 1, அக்கினி இறங்கும் போது அக்கினி தொடக்கூடிய 5 காரியங்கள். நம்பர் 1, சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அக்கினி இறங்கும்ப 5 காரியம் சம்பவிக்கும். எத்தனை காரியம்? 5 காரியம். இன்னைக்கு ராத்திரி அந்த 5 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நேரத்தை கருதி சும்மா ஜஸ்ட் சொல்லி நான் ஜெபம் பண்ணிடுவேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்பர் 1, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முதலாவது எதை பற்றிக்கும்? சர்வாங்க தகன பலி. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லும் போது முதலாவது அக்கினி இறங்கும் போது என்னுடைய உச்சம் தலை முதல் என் உள்ளங்கால் வரைக்கும் என்னை அவருடைய பலிபீடத்துல சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்னுடைய முழு சரீரத்தையும் இந்த அக்கினி தொடுகிறதாக. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி இறங்கும் போது சிந்த சரியாயிடும், இருதயங்கள் சரியாயிடும், பேச்சு சரியாயிடும், என்னுடைய காதுல கேட்கறது சரியாயிடும், என்னுடைய நாவு, என்னுடைய கண்ணு, என்னுடைய காது, என்னுடைய கை காலு, என் வாழ்க்கை முழுவதையும் இந்த அக்கினி தொடும்போது என்னுடைய சர்வாங்க தகன பலி என்பது என்னுடைய முழுமையான வாழ்க்கையையும் இந்த அக்கினி பட்சிப்பதாக. அல்ல சத்தமா சொல்லுங்களேன். பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தோடு வாசிங்க. ரோமர் 12:1. கொஞ்சம் வேகமா வாசிங்க. இப்ப நீங்க எலியாவின் பலிபீடத்துல கால வச்ச மாதிரி இப்ப நம்மள வைக்கணும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது ஆராதனை. என்ன தெரியுமா? நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக, பைபிள் அழகா சொல்லுங்க, சர்வாங்க தகன பலியாக என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஆராதனை. அக்கினி இறங்கி வரும்போது என்ன தொடணும்? அந்த அக்கினி எதை தொடணும்? என்ன தொடணும். என்னை எப்படி தொடணும்? என்னுடைய டாப் டு என்னுடைய பாட்டம், என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் இந்த அக்கினி தொடணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ அங்க தகன பலி. இந்த 8வது உபவாச கூட்டத்துல கண்ணினால் செய்யக்கூடிய பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அக்கினி அதை தொடுவதாக.
என் நாவினால் கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியல, பொய் பேசாம இருக்க முடியலையா, அந்த நாவை அக்கினி தொடுவதாக. எங்கேயா சினிமா பாட்டு போட்டா காது கேட்குதா, அந்த காதை அக்கினி தொடுவதாக. ஆமென், சோத்ரம். என் சிந்தையில வேண்டாத காரியங்கள் கரங்கிட்டு இருக்குதா, அதெல்லாம் அக்கினி தொடுவதாக. என் இதயத்துல வைராக்கியம், கோபம், எரிச்சல் இருக்குதா, அதை அக்கினி தொடுவதாக. வேண்டாத வீட்டுக்கு என் காலு போகுதா, அக்கினி தொடுவதாக. கொடுத்தல் வாங்கல கள்ளத்தனம் இருக்குதா, அக்கினி கையை தொடுவதாக. சர்வாங்க தகன பலி என்பது நம்முடைய வாழ்க்கையின் பலியை இயேசு தொழுவாராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கவனிங்க, அந்த ரோமர் 12:1 ஒரு வசனை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணுமா. என்ன பலி? எலியாவின் பலிபீடத்தில் வச்ச கால செத்த பலி, கொத்தி நுறக்குன பலி. ஆனா நம்ம பலி எப்படிப்பட்ட பலியா? நீ உயிரோட தான் இருக்கணும், ஆனா நம்மள கொத்தி நுறக்கி வச்சு என்ன பிரயோஜனம்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா லைவா நீ இப்ப இருக்கிற நிலைமையில ஆண்டோட கொடுக்கணும். ஆண்டோட தொடுவாரு, நீ பயன்படுவாய். எலியாவின் பலிபீடத்தில் உள்ள பலிபீடத்தில் வச்ச கால செத்த கால, அதை அக்கினி இறங்கி பச்சத்து கொண்டு போயிட்டு. ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதனைக்குள்ள வரும்போ என்ன முழுமையாக சரண்டர் பண்ணணும். பலிபீடத்துல இதா என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், இதா என்ன நான் சரண்டர் பண்றேன், என் வாழ்க்கையை இந்த அக்கினி தொடணும். அதுதான் அக்கினுடைய ஃபர்ஸ்ட் வேலை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்துல தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிச்சவங்க இருக்கிறாங்க. யார் தெரியுமா? அனனியா, அசரியா, மிசாவேல். உங்க பாணியில சொல்லுங்க, சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ. ஆனா என் பாணியில சொல்றேன், அனனியா, அசரியா, மிசாவேல். இவங்க 3 பேரும் தான் 7 மடங்கு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கும் சொல்றாங்க, என்னை தூக்கி உள்ள போடு, நோ ப்ராப்ளம், நான் அந்த இடத்துல என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிப்பேன். உண்மையா ஆராதிச்ச தெய்வ பிள்ளைங்க அவங்க 3 பேர் தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை ஜீவ பலியாக, அக்கினி என்னை எரிச்சாலும் பரவாயில்லை, தப்பு வைத்தாலும் தப்பு வைக்க போனாலும் பரவாயில்லை, ஆனா அக்கினி அவங்க எரிக்கலையே, அதுதான் ஜீவ பலி. அவங்க எரிக்கலங்க, அது ஜீவ பலி. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை, அதுதான் ஒப்பு கொடுத்தலின் ஆராதனை, அதுதான் அர்ப்பணிப்பின் ஆராதனை. இந்த 8வது ராத்திரி ஒரு புத்தி உள்ள ஆராதனை. உன்னை ஒப்பு கொடு, ஒரு சரீரத்தை ஒப்பு கொடு, அடக்காத அவயவங்கள் அடங்குவதாக. ஹல்லேலூயா. அக்கினி சர்வாங்க பலிய தகன பலி என்ன செய்யணுமா? பட்சிக்கணும். சர்வாங்க பலினா ஜீவ பலி, செத்த பலி இல்ல. சிலர் எழும்பி நடக்க முடியாத நேரத்துல பாஸ்ட சொல்லுவாங்க, பாஸ்ட எனக்கு ஆராதிக்க கொதியா இருக்குன்னு. கொதிக்கு தான் பார்க்கணும். நீ நல்ல ஆரோக்கியம் சுகம் இருக்கும்போ, நல்ல கண்ணு காணும்போ பைபிள் வாசிக்கணும், நல்ல காது கேட்கும்போ வந்து பிரசங்கத்தை கேட்கணும். காது செவிடான பிறகு பேசியது ஒன்று கேட்க பாஸ்ட கொதியா இருக்கணும். என்னத்து கொதிக்கு இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஜீவனோட இருக்கும் பக்கத்துல ஆராதிங்க. வீட்டில் கிடக்கும் அங்க கிடைங்க, அஞ்ச வரண்டா அல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோக்கியம் சுகம் இருக்கும்போது உருண்டு வந்து இங்க விழுந்துருங்க, ஒரு அல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். கடையில கிடக்கும் பரவ பார்த்துக்கொள்ளலாம், அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டோட சமூகத்தை என்ன பலியாக ஒப்பு கொடுக்கணும்? ஆமா, காது செவிடான பிறகு, கண்ணு காணாத பிறகு, நடக்க முடியாத பிறகு பாஸ்டர் வந்து எனக்கு ஆராதனைக்கு வரணும் போல இருக்கு. இதை கொண்டு என்ன செய்ய ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆரோக்கியம் சுகம் இருக்கும் பொழுது என் சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்பேன். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன். நேரமாச்சு. கபார். 2வது எதை பட்சித்ததுங்க? விறகு. முதலாவது சர்வாங்க தகன பலி அக்கினி பட்சித்தது. 2வது எதை பட்சித்தது? விறகு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மந்த நிலைமையும் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய விரக்தி அனுபவத்தை காட்டுகிறது. விறகு என்ன அனுபவம்?
ஆவிக்குரிய வாழ்வுடைய விரக்தி. அப்படின்னா என்னடா சபை, என்ன ஆராதனை, என்ன உபவாசம், என்ன கண்டோம், என்ன கிடைச்சது, இல்ல என்ன கிடைச்சது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னதுங்க, ஒரு விரக்தி தனம். அந்த விரக்தியான அனுபவத்தை அக்கினி இறங்கும் பட்சித்திடும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புதிய நம்பிக்கை வந்துடும். உபவாச கூட்டம் முடியும் பொழுது இனி ஆராதிக்கணும், இனி ஜெபிக்கணும், இனி வேதத்தை வாசிக்கணும், இனி ஒரு கூட்டத்தை விடப்படாது, யாரையும் பார்க்கப்படாது, நான் முன்னாடி போய் இருப்பேன், இனி யாரையும் பார்க்கப்படாது, ஆண்டவர் ஆராதிக்கணும். ஒரு விரக்தி அனுபவம் மாறுகிறது, ஆவிக்குரிய சலிப்பு மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி இறங்கியாச்சுன்னா கூட இருக்கிறது வரணுமோ இல்லையோ நம்ம ஓடி வந்துருவோம். அக்கா நீங்க வாரியலா, நான் இன்னைக்கு போவே இல்லை பாருங்க, அப்ப நானும் போவே இல்லை. ஆனா அக்கினி இறங்குச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில விரக்தி இருக்காது. நீ கடை, நான் போறேன். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். அவன் விறகு எதை காட்டுது? ஆவிக்குரிய விரக்தி. விறகு எதை காட்டுதுன்னா தேவனை விட்டு பிரிக்கிற அனுபவம், தேவனை விட்டு பிரிக்கிற அனுபவம். அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனோட வாசிங்க. யோவான் 15:4. கமான். எப்படிங்க? என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்கள. நல்ல கவனிங்க, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்கள. அப்படின்னா கொடியானது செடியில் என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். செடியிலிருந்து கொடி தனியா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? விறகு. மரத்துல இருந்து கொப்பை வெட்டியாச்சுன்னா என்னதுங்க? விறகு. அப்ப விறகு கொப்பு எதோட ஒட்டிட்டு இருக்கணும்? மரத்தோட ஒட்டணும். அப்ப மரத்தை விட்டு பிரிகிறதுக்கு என்ன அனுபவம்? தேவனை விட்டு பிரிகிற மாதிரி. அப்ப விறகு என்பது தேவனை விட்டு பிரிகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு ஏதாவது யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டு நான் சபைக்கு வர மாட்டேன், நான் ஆராதனைக்கு வர மாட்டேன், நான் இனி அங்க ஒண்ணு வர மாட்டேன். இதெல்லாம் தேவனை விட்டு பிரிக்கிற அனுபவம். யாரு என்ன சொன்னா என்ன, யாரு வந்தா போனா என்ன, நான் ஆண்டவருக்கா போவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பாருங்களேன். அந்த அனுபவத்தை அக்கினி இறங்க சால்வ் பண்ணிடும். கையை தட்டி கத்திர சோத்திர பண்ணுங்க, கைகளை தட்டி கத்திர சோத்திர பண்ணுங்க. ஆமென். அடுத்தது என்னங்க? மேல சர்வாங்க தகன பலி, அது பட்சித்திருச்சு. இரண்டாவது விறக பட்சித்தாச்சு. அடுத்த கீழே என்ன இருக்கு? கற்கள். கற்கள்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆமே. கிட்னியில தான் கல் இருக்குன்னு பார்த்தா பைபிள் சொல்லுது கல்லான இருதயம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிட்னியில கல்லுக்கு மருந்து கொடுப்பாங்க, ஆனா இருதயத்துல கல்லுக்கு மருந்து இல்ல. அது கர்த்தர் மட்டும் தான் மருந்து. கிட்னியில கல் எடுக்க மணலி போலாம், ஆனா இருதயத்தை கல் எடுக்க எங்கேயும் போக முடியாது, கர்த்தர்கிட்ட தான் போகணும். அல்ல சொல்லுங்க பார்க்கல. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் எப்படி இருக்கான்? கல். வாசிங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11:19. புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 11 verse 19. கமா, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. இல்லையா? எசேக்கியேல் 11:19. கல்லான இருதயத்தை எடுத்து பாருங்க, அக்கினி இறங்கும்போ என்னதான் அட்வைஸ் பண்ணி கேட்கல, யாரு சொல்லியும் கேட்கல, பாச சொல்லியும் கேட்கல, அப்பா அம்மா சொல்லியும் கேட்கல, புருஷன் சொல்லியும் கேட்கல, மனைவி சொல்லியும் கேட்கல, யாரு சொல்லியும் கேட்கல. இருதயம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? கல்லா இருக்கு. ஆனா அக்கினி இறங்கும்போ அந்த கல்லான இருதயத்தை சரி பண்ணிடும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி இறங்கும்போ அந்த கல் என்னவா மாறுமா? சதையா மாறும். சும்மா சின்ன ஒரு காரியத்தை கேட்டாலும் மூஞ்ச தூக்கிக்கிறது, பிரசங்கத்துல ஏதாவது காரியத்தை பிரசங்கம் பண்ணிட்டா பாஸ்ட் என்னதான் பேசினாலும் மூஞ்ச வலிச்சு ஏற்றிக்கிறது. இதெல்லாம் என்ன இருதயம்? கல்லான இருதயம். ஆனா அக்கினி இறங்கும்ப என்னோட தான் ஆண்டவர் பேசினாரு, இது என்னோட குறைவுதான் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் சதையான ஒரு இருதயம். கர்த்தர் சொல்றாரு, அக்கினி இறங்கும்போ அந்த ஸ்டஃபன் கார்ட் எல்லாம் மாறிடும். எப்படி? அந்த மூஞ்ச தூக்கிக்கிறது, அப்படி வலிச்சு ஏத்திக்கிறது, அப்படி திருப்பிக்கிறது, அப்படி வெட்டுறது, கொட்டுறது எல்லாம் மாறிடும். நல்ல ஒரு இருதயம், சதையான ஒரு இருதயம். சில பாத்தீங்களா, கோணிட்டு போவாங்க, பாத்தீங்களா?
ஒரு வெட்டு வெட்டிட்டு போவாங்க. பாத்தீங்களா? காக்கா வலி போனும் கிடையாது, சும்மா ஒரு ஆளை பார்த்தோன்னா ஒரு வெட்டு வெட்டிட்டு போயிடுவாங்க. சில பார்த்தோன்னா மூத்த அப்படி ஆட்டிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஆனா விசுவாசி தான். கூட்டு பிடிச்சு போகும்போது மற்றவளை கண்டாச்சுங்க வலிச்சு அப்படி ஆட்டிடுவாங்க. கொஞ்சம் தூரம் போனா இறக்கி விட்டுருவாங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் அக்கினி இறங்கும் போது மாறிடும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கல. எல்லாரும் பார்த்தாலும் சோதர அது கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை கத்த தருப்பார். கைகளை தட்டி 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 காட்டி. ஆமா. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? மண்ணு. எங்க உங்க வீட்டுல எங்கேயா கல்யாணம் நடக்கும் வார்ப்படுப்புல இந்த மண்ணு இந்த வார்ப்பு அக்கினி போச்சா? வார்ப்படுப்பு கீழே இருக்க மண்ணை அக்கினி நக்கிட்டு போயிருக்கா? இல்ல. ஆமா, இங்க பாருங்க, அந்த பலிபிடத்துக்கு அடியில கல்லு கடையில என்ன இருந்தது? மண்ணு. அக்கினி இறங்கும்ப இந்த மண்ணையும் வாரிட்டு போயிருக்கு. மண்ணையும் வாரிட்டு போயிருக்கு. மண் என்பது உலக ஆசை. என்ன ஆசை? உலக ஆசை. எவ்வளவுதான் விசுவாசி ஆனாலும் அந்த சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் உலகத்தை விட மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? உலகத்தை விட மாட்டாங்க. சில அந்த உலகத்தோடு ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. போட்டு வைக்கணும், பூ வைக்கணும், ஆடம்பரம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், துணி இல்லாத திரியணும், இதெல்லாம் விட மாட்டாங்க. சோத்திரம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒட்டு துணியை போடியது அது இது எவ்வளவுதான் கத்தருக்குள்ள வந்தாலும் இதெல்லாம் விட மாட்டாங்க. இவங்க அரை கேசுகளை தான் தெரியும், ஒரு முக்கா கேசுகள். இந்த 6 அறிவுன்றது 5.5 இருக்கும். பாத்தீங்களா? காலு கம்மியா இருக்கும். இதெல்லாம் சரியாகிறதா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம் மாறிடும். அக்கினி தொடுப்போம். நல்ல வஸ்திரம் தரிக்க ஆரம்பிச்சுவாங்க, ரொம்ப நல்லா ஆரம்பிடுவாங்க, ரொம்ப அழகாயிடுவாங்க. ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கல. இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் விட்டு வெளியே வந்துருவாங்க. அக்கினி இறங்குனாதான், அக்கினி இறங்கும் போது மாற்றம் வரும். நீங்க சொன்ன ஒண்ணு வராது. நம்ம சொன்ன யாரு கேட்குது? இந்த குடியை சொன்ன கேட்க நம்ம சொன்னா நாங்க இப்ப பிராக்கு போடாம எப்ப போடாதுன்னு கேட்கும். ஐயோ, நான் தப்பு சொல்லல, நான் இப்ப போடாத இப்ப நம்ம பிள்ளை இந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டா போடணும், நம்ம சர்ச்சை இல்லையா அப்படி. அதே இது அந்த பிள்ளை என்ன சொல்லணும் திருப்பி? சும்மா இருக்க பாச, இப்ப போடாது போடாது. அது அக்கினி இறங்குச்சுன்னா அது விளையும் போட்டு வரும். பாத்திருக்கலாம் அக்கினி? ஒரு அள்ளி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அக்கினி இறங்கும்போது மாற்றங்கள் சம்பவிக்கும். ஒரு அள்ளி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் இல்ல. வாய்க்கால் இருந்த தண்ணீரையும், தண்ணீர்னா என்ன தெரியும்ல? ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்துல சொல்றாரு, ரூபனே நீ தண்ணீரை போல தளம்பினவன். அப்படின்னா தண்ணீரை ஏன் அக்கினி நக்கிச்சு தெரியுமா? தண்ணீர்ன்றது இப்ப தாளதான் கிடக்கு, தாளக்கமல மாதிரி. இப்படி தண்ணீர் என்பது தாளக்கமல. ஒரு சொல்லுங்க பாருங்க, தளம்பின அனுபவம். கொஞ்ச நாள் எட்வின் பாஸ்டர் வரட்டா, அடுத்து கொஞ்ச நாள் அங்க ஜோஸ் பாஸ்டர், எங்க பாஸ்டர் சர்ச்சை இருக்காங்க வரட்டா பாஸ்டர் திக்கணம் கொண்டு, அப்படி. அதுதான் தளம்பின அனுபவம். 3 மாசம் பள்ளியாடி ஸ்கூல்ல, 2 மாசம் எங்க எங்க மார்த்தாண்டம் எல்எம்எஸ்ல, அப்புறம் ஒரு 6 மாசம் கோயம்புத்தூர்ல வேலை, அப்புறம் 3 மாசம் சென்னையில வேலை, அடுத்து கேரளாவில், அதுக்கு அடுத்து வெளிநாட்டு விடுவாங்க. அங்க வந்துருவாங்க, எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. யாரு? தளம்பின அனுபவம். அக்கினி இறங்குச்சுன்னா ஸ்டடி ஆயிடுவாங்க. அக்கினி இறங்குச்சுன்னா ஸ்டடி ஆயிடுவாங்க. ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த அக்கினி தொடரணுமா வேண்டாமா? தொடருமா இல்லையா? நம்பர் 1, அது சர்வாங்க தகனம் இல்லையே. கண்ணுல இச்சையான பார்வை, அந்த அக்கினி தொடும்ப சரியாயிடும். காது சினிமா பாட்டை கேட்டோன்னு ஆடு கேட்க, அந்த காதை அக்கினி தொட்டுரும். வாதறந்தா கண்டதையும் பேசுறதெல்லாம் மாறிடும். பலிபீடத்தில் இருக்க சர்வாங்க தகன பலிய அக்கினி தொடணும். 2வது விறக தொடணும், நம்ம கல்ல தொடணும், மண்ணை தொடணும். அப்புறம் எதை தொடணும்? தண்ணீர். ஸ்டெடி இல்லாத அனுபவம், ஸ்திரம் இல்லாத அனுபவம், உறுதி இல்லாத அனுபவம். இதெல்லாவற்றையும் இந்த 8வது ராத்திரி அக்கினி தொடுவதாக. கண்களை மூடுங்க பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். வேகமா கண்களை மூடுங்க. தேங்க்யூ ஃபாதர் காட். எல்லா கண்களை மூடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ராத்திரி ஒரு தெய்வீக தொடுதல். சும்மா யாரும் போயிடக்கூடாதுங்க. ஒரு டச், ஒரு தெய்வ தொடுதலை பெற்றுதான் போகணும். எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடுங்க. தகப்பனே என்று கூப்பிடுங்க. இயேசு என்று கூப்பிடுங்க. இயேசு என்று கூப்பிடுங்க. இந்த ராத்திரி இயேசுவை கூப்பிடுங்க. அந்த அக்கினி இன்னைக்கு ராத்திரிய வாழ்க்கையை தொடுவதாக சொல்லுங்க. இந்த ராத்திரி அந்த அக்கினிய வாழ்க்கையை தொடுவதாக. விட முடியாத பாவங்கள், அடிமைத்தனத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இந்த ராத்திரி ஒரு அக்கினியுடைய தொடுதல் என் சபையில, அக்கினியுடைய தொடுதல் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் ஒரு அக்கினியுடைய தொடுதல், ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில். உடபலவ சந்தனா ரிகபல துடபலபல பூஷ்யா ஊரபல கத்திரபல கத்திரபல. எஸ் 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 எஸ். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கிருப 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 கிருப. ஓ கிருப 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 கிருப. ஆண்டவரே பூமியின் மேல் அக்கினியை போட
வந்து அது 8வது ராத்திரி என் சபையில, அது என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என்னை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அனுபவங்களை சம்பலா ரிகபல துடபலா அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இப்ப தெய்வீக தொடுதல், தொடுதல் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இந்த 8வது ராத்திரி கர்த்தருடைய தொடுதலை பெற்றுக்கொள். பூமி மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுது tonight இந்த ராத்திரி பற்றி எரிய விரும்புகிறேன். நாளைக்கல்ல மாற்றம், இன்னைக்கு ஒரு மாற்றம், நாளைக்கல்ல இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல், நாளைக்கல்ல இன்னைக்கு ஒரு அர்ப்பணித்தல், நாளைக்கு விட விடுதலை, இன்னைக்கு விடணும், இன்னைக்கு tonight சகதரல கத்திரா திரபல கத்துரபல கத்திரா அக்கினியை தொடுவதாக, அக்கினியை தொடுவதாக, இந்த ராத்திரி அக்கினி தொடுவதாக ராஜா. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய், 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. முச்செடி மேலே இறங்கி வந்தீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி மேலே இறங்கி வந்தீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. என்னையோ நிரப்பி பயன்படுத்தோ, என்னையோ நிரப்பி பயன்படுத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய், 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 அக்கினி நெருப்பாய். டச். ஒவ்வொரு தொடுங்கப்பா, ஒவ்வொரு தொடுங்க. பெந்தேகோஸ்தே நாளை இறங்கின அந்த அக்கினி இந்த பகல், இந்த ராத்திரி என் பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஓ அக்கினி நாவுகளாய், ஓ பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு வெளிப்பட்டு வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். இந்த ராத்திரி ஏசாயாவின் நாவை அக்கினி தொட்டபோது அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது போல இந்த ராத்திரி அக்கினி தொடுவதாக, தொடுவதாக, தொடுவதாக. ஒரு புத்தன் அபிஷேகத்தினால் என் பிள்ளைகளை நிரப்பு. இந்த ராத்திரி மாற்றங்கள் சம்பவிக்கட்டும் அப்பா. உடபல பரபல சந்தரபல கபரபல.